ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மோம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ட்ராவல் vlog. சென்னை டு திருத்தணிலேருந்து திருப்பதி போகணும்னு திருத்தணி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அங்கே 4:30 மணிக்கு நாங்கள் வந்து கிளம்பணும் திருப்பதிக்குன்னு சொல்லிட்டு. திருத்தணிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தான் வந்தது எங்களுக்கு. சூரியன் மறை நேரம்னுவே அங்கே நிறைய மலைத்தொடர்கள் குட்டி குட்டி குன்றுகள் மாதிரி இருந்ததால் அதில் மறைஞ்சி சூரியன் எங்கள் கூட விளையாடிட்டு வர மாதிரி இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த டைமில் ட்ராவல் திருப்பதிக்கு. நாங்கள் வந்து திடீர்னு முடிவு பண்ணி கிளம்புனோம் திருப்பதிக்கு. அதனால் வந்து நாங்கள் ஆன்லைனில் புக்கிங் பார்த்தா எல்லாமே ஃபில்டாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகே, இப்போ வேறு என்ன வழி இருக்குதுன்னு பார்த்தா சர்வதரிஷ்ணா டோக்கன் ஒன்று வாங்கினா 3 ஹவர்ஸில் சாமி பார்த்துடலான்னு போட்டிருந்தாங்க. சரி அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது 3 இடத்துல தான் கிடைக்கும். ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் விஷ்ணு விலாசம்னு ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஸ்ரீனிவாசம் அப்படின்ற ஒரு இடத்துல கிடைக்கும்னாங்க. அப்படி இல்லையா அலிப்பேரி, அந்த நடந்து போகிறவங்க படியேறி போகிறவங்க அந்த படிக்கு கீழே அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வாங்கிடலாம் டோக்கனுன்னு சொல்லிட்டு நாங்கள் தைரியமாக கிளம்பிட்டோம் திருப்பதிக்கு. ஒரு வழியாக திருப்பதிக்கும் நாங்கள் வந்து இறங்கிட்டோம். கார் விடுறதுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லைங்க. எல்லா இடத்துலையும் நோ பார்க்கிங். எப்படியோ ஒரு இடத்துல நிறைய கார் நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் நாங்களும் நிறுத்திட்டு வந்துட்டோம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் வந்து முதல்ல ஸ்ரீனிவாசம் இல்லைன்னா விஷ்ணு விலாசமே பார்க்கலாம். ஏன்னா இதுதான் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கமாக இருக்குது. ஸோ ஊருக்குள்ளே முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அலிப்பேரி போய் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இங்கே முதல்ல பார்க்க வந்துட்டோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக இருக்க தெருவுக்குள்ளே வந்தோம். அங்கேருந்து போயிட்டு லெஃப்ட்டு திரும்பினதுமே கொஞ்சம் தூரத்துலேயே விஷ்ணு விலாசம் இருக்குது. ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள், அதுதான் இந்த விஷ்ணு விலாசம். நாங்கள் உள்ளே போய் விசாரித்தோம். ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு ரூம்ஸும் அவைலபிள், அப்படி இல்லைனா ஹால்ஸும். நாங்கள் வந்து விசாரித்தப்போ இந்த இடத்துல 3 மணிக்கு நீங்கள் வந்து நின்னீங்கன்னா டிக்கெட் கிடச்சிரும் அப்படின்னாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு வச்சு சொன்னாங்க, 1 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ரூம் போடுறது வேஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணிட்டோம். சரி அலிப்பிரி போய் போட்டு வரலான்னா இப்போ காமிச்சு பாருங்கள், அதான் அலிப்பிரி. எல்லாம் ரோட்லேயே படுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பில்டிங்கும் இல்லை. ஸோ கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் தான் நம்ம போய் டிக்கெட் வாங்கணும். ஆனால் எல்லாம் வெயிட் பண்ணுறவங்க வெளியே ரோட்லேயே கொஞ்சம் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நம்ம வந்து இங்கே வந்துடுவோம், விஷ்ணு விலாசம்க்கே வந்துடலான்ட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே நல்லா ஹால் மாதிரி இருக்குது. ஒரு பில்டிங்குள்ளேயே எல்லாரையும் படுக்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த கீழே கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்காங்க. விட்டுட்டோம். நல்லா எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சடனாக 1 மணிக்கு தவதவன் எல்லோரும் போனாங்க பாருங்கள். நாங்கள் ஐயோ லைன் நிற்கிறாங்க போல இருக்குன்னு நாங்கள் அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி 100 பேருங்க. அது அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் போய் நின்று 100 பேர் முன்னாடி. ஸோ அதில் நின்றுட்டு நாங்கள் போகிறோம் பாருங்கள். நைட்டு இது வந்து கரெக்டாக 2 மணிக்கு, 1 மணிக்கு நின்று 2 மணிக்கு லைன் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். பாம்பு வால் மாதிரி நல்லா வளைஞ்சு லைன் வந்து போயிட்டே இருக்குது. நல்ல வேலை நிற்காமல் போகுது, ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஆனால் அங்கே இருக்க போர்டில் எல்லாருமே சொன்னது என்னென்னா 4 மணிக்கு தான் டிக்கெட் தருவாங்கன்னு. பரவாயில்ல, 2 மணிக்கெலாம் கூப்பிட்டாங்களே, ஒரு வேளை இப்போயே தந்துருவாங்களோ அப்படின்லாம் யோசிச்சா இல்லவே இல்லைங்க. லைனில் கடகடன்னு வந்து ஒரு இடத்துல அப்படியே பிளாக் ஆகி நின்றுடுச்சு. ஸோ 3 மணி ஆகிடுச்சு. நடந்து வந்ததுக்கே அந்த பில்டிங்கே சுற்றி விட்டு நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு 3 மணி. அப்புறம் கரெக்டாக 4 மணிக்கு வரலும் இது ஒரே இடத்துல நாங்கள் ஸ்டாக் ஆகி நின்றுட்டோம் எல்லாருமே. ஸோ இந்த இடத்துல டீலாம் கூட விற்கிறாங்க, நம்ம வேணா நாங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் தான் ஓப்பன் பண்ணதுமே நாங்கள் உள்ளே போயிட்டோம். 4 மணிக்கெலாம் கரெக்டாக டோக்கன் ஓப்பன் பண்ணிட்டோம். நிறைய கவுண்டர் இருக்கிறதால கடகடான்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும், ஆதார் கார்டு இல்லைன்னா டிக்கெட் வாங்க முடியாது. ஸோ நாங்கள் வாங்கும் போதே டிக்கெட்டில் எங்களுக்கு தரிசனம் டைமிங் வந்து 2 PM. நாங்கள் ஃபஸ்ட்டு குரூப் செட்டில் வாங்கினதால் காலையிலேயே இருக்கும்னு நினச்சோம் தரிசனம். ஆனால் 2 மணிக்கு தான் போட்டிருந்து. சரி ஓகே, பொறுமையாக இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே தூங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் படுத்துட்டோம். ஆனால் அங்கே பாருங்கள் வெளியே லைனு. நாங்கள் கிளம்புனது 5:30க்கு, 5:30 வரலும் லைன் போயிட்டே இருக்குது. அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு தான் இவங்க எல்லாம் லைனில் போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து கார் பார்க்கிங்லாம் சுத்த விட்டு லைன் அனுப்புகிறாங்க. நாங்கள் போகும்போது ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். லைன் கொஞ்சம் பரவாயில்ல, அதுவே கொஞ்சம் வளைஞ்சு அப்படி தான் போச்சு. இப்போ இன்னும் சுத்த விட்டுருக்காங்க லைனை. ஸோ நீங்கள் வரீங்கன்னா கரெக்டாக நைட்டு 1 மணிக்கு லைனில் நிற்கிற மாதிரி வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆளாக வாங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்துடலாம். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து அந்த டிக்கெட் வாங்கிட்டு வரவங்க மேலே போகிறதுக்காக பஸ் இருக்குது, ஜீப்பில் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நாங்கள் கிளம்பும்போது விசாரித்தப்போ சர்வதரிஷ்ணா டோக்கன் வாங்கினா 3 ஹவர்ஸில் சாமி பார்த்துடலான்னு. அது என்னமோ உண்மை தான், 3 ஹவர்ஸில் சாமி பார்க்கலாம். ஆனால் இந்த டோக்கன் வாங்குறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் 1 மணிக்கு நின்னீங்கன்னா 4 மணிக்கு வாங்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் 5 மணிக்கும் நிற்கலாம், 6 மணிக்கும் நிற்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த டிக்கெட்டுக்கு அந்த நடந்து போகிற டிஸ்டன்ஸே உங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆக்கிடுவாங்க. அப்படி பார்த்தா டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ், சாமி பார்க்குறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆக மொத்தம் நமக்கு 6 ஹவர்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் யாராவது இந்த சர்வதரிஷ்ணா டோக்கன் நம்பி வரீங்கன்னா இதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. வந்ததும் வாங்கிடலாம் அப்படின்ற பிளானோட வராதீங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சேஷாத்திரி, கருடாத்திரி, நீலாத்திரி, அஞ்சனாத்திரி, விருஷபாத்திரி,
நாராயணாத்திரி, வெங்கடாத்திரி அப்படின்ற 7 மலைகள் சூழ்ந்த இடத்துல இருக்கிறதா இந்த தலம் ஏழுமலை என்றும் இந்த தலத்தோட மூலவர் ஏழுமலையான் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோயிலோட தாயார் பத்மாவதி அம்மையார். இந்த வெங்கடாத்திரி மலை 3600 அடி உயரம் கொண்டது. இந்த கோயிலோட தல வரலாறு பார்த்தோம்னா, கலியுகம் தோன்றி நிறைய அநியாயங்கள் பெருகி வந்த சூழ்நிலையில் காஷ்யப முனிவர் அதை தடுக்கிறதுக்காக இறைவன் திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு நினச்சி ஒரு யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்தோட பலன் யாருக்கு தரப்போறீங்கன்னு நாரதர் கேட்க, சாந்தமான மூர்த்தி யாரோ அவங்களுக்கு தான் தருவோம்னு சொல்லிட்டு பிருகு முனிவர் யார் சாந்தமூர்த்தின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. அவர் திருமால் இருக்கிற இடத்துக்கு போகும்போது திருமால் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஒரு முனிவர் வரத்தை கூட கவனிக்காமல் அவர் தூங்குறாரேன்ட்டு பிருகு முனிவர் கோபமாக அவரோட மார்பில் எட்டி உதைக்கிறாரு. அப்போ திருமால் கோபப்படாமல் அவரோட பாதத்தை தடவி கொடுத்து இருந்ததை பார்த்ததும் பிருகு முனிவர் இவர் தான் கோபம் வராமல் சாந்தமாக இருக்கிற மூர்த்தி அப்படின்ட்டு அந்த யாகத்தோட பலனை அவருக்கு அளிக்க பார்க்குறாரு. அந்த டைமில் மகாலட்சுமி தாயார் நான் குடிகொண்டு இருக்கிற மார்பில் என்னை எப்படி நீங்கள் உதைக்கலாம்னு கோவப்படுறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இதான் மலை ஏறதுக்கான என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல ஒரு டோல்கேட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே காரில் வந்தாலும் சரி வண்டியில் வந்தாலும் சரி எல்லாருமே வண்டிக்குள்ளேருந்து இறங்கிடணும். ஜீப்பில் வரவங்க கூட இறங்கிடுறாங்க லக்கேஜை தூக்கிட்டு. கார் மட்டும்தான் அதுக்குள்ளே போகுது. மற்றவங்க எல்லாரும் லைனாக அந்த செக்கிங் பண்ணுற ரூம்குள்ளே போயிட்டு தான் வெளியே வரணும். பேகும் அந்த செக்கிங் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடம் ஸ்கேன் பண்ணுற இடத்துல தான் அனுப்பி விடுறாங்க. அது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. நாங்கள் போகும்போது ஊர்காய் பாட்டில்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்ணாடி டப்பாவில் இல்லை சில்வர் பாத்திரத்தில் அந்த மாதிரி கொண்டு வாங்க. பிளாஸ்டிக் டப்பா அலோடு கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, ரொம்ப செக் பண்ணுறாங்கங்க. அதேமாதிரி காரில் எல்போர்டு ஒட்டி இருந்தால் கண்டிப்பாக கார் மேலே ஏற அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை கிழிச்சு எடுத்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. எங்கள் காரில் எல்போர்டு ஒட்டி இருந்தது. என் ஹஸ்பண்ட் நல்லாவே ட்ரைவ் பண்ணுவார். பட் நான் இப்போ தான் ஓட்ட கற்றுக்கிறேன்றதால எனக்காக அதை ஒட்டி வச்சுருந்தது. ஆனால் அது ஃபுல்லாக எடுத்தால் தான் மேலே விழுவோம்னு சொல்லவே அது ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் லேட்டு. தல வரலாறு பாதியிலே விட்டோம்ல, கண்டினியூ பண்ணுமா. மகாலட்சுமி தாயார் கோவப்பட்டாங்க இல்லையா, திருமாலையும் பிருகு முனிவருக்கு தண்டனை கொடுங்கன்றாங்க. திருமால் அதுக்கு ஒத்துக்கலை. அதனால மகாலட்சுமி தாயார் கோச்சிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. மகாலட்சுமி தாயாரை தேடிக்கிட்டு திருமால் அவர்களும் பூலோகத்துக்கு அவங்கள கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தவம் செய்கிறாங்க. அந்த மாதிரி தவம் செய்யும் போது அவரை சுற்றி பாம்பு புத்து ஒன்று உருவாயிடுது. அந்த பாம்பு புத்தை இடிக்க வரும்போது பெருமாளோட தலையில் அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் பெருமாள் பகுலாதேவி அம்மையார் அவங்களோட ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அவங்க இவங்கள தன் பிள்ளையா நினச்சி சீனிவாசன்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா செல்வம் பொருந்தியவன் அப்படின்ற மீனிங். அவங்கள அவங்களுக்கு காயத்துக்கு மருந்து போட்டு சாப்பிட்றதுக்கு பழங்களும் தந்து பசியாத்துறாங்க. கிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் அப்படின்ற ஒருத்தர் ஆண்டு வந்தார். அவருக்கு மகள் பத்மாவதி தாயார். அவங்களுக்கும் சீனிவாச பெருமாளுக்கும் மனம் பேசி முடிச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெருமாளும் தாயாரும் இங்கே அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பெருமாள் மேல் திருப்பதியிலும் பத்மாவதி தாயார் அலமேலு மங்காபுரத்திலும் அருளாட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. மலை ஏறி திருப்பதி சுவாமி பக்கம் வந்துட்டோம். கோயில் இருக்கிற இடத்துக்கு இந்த இடத்துல ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் இந்த யாத்ரை சதன் அப்படின்னு ஃப்ரீயாக ஸ்டே பண்ணுற இடம் இருக்குது. இந்த பில்டிங் தான் அது. அதுக்கு ஆப்போசிட்லேயே கார் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதனால் இங்கே கார் நிறுத்திட்டு நாங்கள் அதுக்கே போனோம். இங்கே ஹால் மாதிரி அவங்களே பாயெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எதுவுமே காஸ்ட்லாம் இல்லை, ஃப்ரீ தான். மொட்டை அடிச்சிக்கலாமா? சரி, அண்ணா ஃபஸ்ட்டு அடிச்சுப்பான். அண்ணாவை பார்த்து நீ அடிச்சுக்கிறியா? பில்டிங் கீழேயே முடி காணிக்கை செலுத்துகிற இடமும் இருக்குது. நாங்கள் போய் முடி காணிக்கை செலுத்திட்டு 2 லட்டூஸையும் அங்கேயே குளித்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே சார்ஜ் போடுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபோன்ஸ்க்கு சார்ஜ் போடணுன்னா இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் ரெடி ஆகிற வரலும் பசங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. நைட்டே வரவங்க கூட இந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு காஸ்ட்டும் இல்லை, டிக்கெட் வாங்கணுன்ற அவசியமும் இல்லை. யார் வேணால் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ பசங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டு குளிக்க வச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போதே 9:45 இருக்கும். இந்த இடம் தான் அந்த நாங்கள் தங்கின இடத்துக்கு வெளியில் அங்கே கீழே முடி காணிக்கை செலுத்துகிற மாதிரி இருக்குது. ஆப்போசிட்லேயே ஒரு டீ கடையும் இருக்குது. அங்கேயே டிஃபன் எடுத்துகிட்டு விற்கிறாங்க. பட் நாங்கள் அங்கே வாங்கி சாப்பிடல. கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததும் சின்ன ஹோட்டல் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்தோம். கடையெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு, ஆனால் பசங்க பொம்மை வேணும்னு நடம் பண்ணாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை. ஏன்னா நம்ம போய் அங்கே குடோனில் வெயிட் பண்ணோம். அங்கெல்லாம் இது வேறு தூக்கிட்டு போனோமா, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம்.
இந்த இடத்துல அழகாக பூக்கள் வந்து ஒரு கலரோலையும் ஒரு கலர் வச்சு ரவுண்டாக அழகாக தண்ணீரோட சுவாமியை வந்து வச்சுருக்காங்க. நல்லா எல்லாருமே இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் குட்டீஸ் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல பெருமாள் வந்து வச்சுருந்தாங்க. பின்னாடி ஃபுல்லாக கார்டன் வந்துட்டு நிறைய செடிகள் குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. அழகாக இருந்தது இந்த இடம். நிறைய பேர் இந்த இடத்துல சாமி கும்பிட்ற மாதிரிலாம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நேராக நடந்து வந்துட்டு இருந்தோம் சாமி பார்க்குற வழி பக்கம். அந்த இடத்துல காலணிகள் பாதுகாக்கும் இடம் இருந்தது. ஆனால் நாங்கள் விடலை. ஏன்னா நாங்கள் போய் முதல்ல கேட்டுட்டு வருவோம். இப்போ எங்களுக்கு 2 மணிக்கு தானே, 11 மணி தான் ஆகுது, உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் 1 மணிக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதனால சரி ஓகே திரும்ப நம்ம நடந்து வெயிட் பண்ணுற ஹாலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படியே சாமியாண்டே வெயிட் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் கோபுர தரிசனம்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிட்டே போய் இங்கே ஹனுமான் சன்னதிலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு பசங்களுக்கு சந்தனமாச்சும் வாங்கிட்டு வாங்க தடை விடலான்னு சொல்லிட்டு சந்தனம் வாங்கிட்டு வந்து தடவி விட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நாமம் போட்டு வைக்கிறவங்கலாம் வந்து கேட்டாங்க. சரி ஓகே வச்சு விடுங்க பசங்களுக்குன்னா அவங்க பசங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டாங்க. ஒரு ஆளுக்கு 10 rupees கேட்டாங்க. அதை கொடுத்து நாங்கள் வச்சுக்கிட்டோம். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக வச்சு விட்டாங்க. எங்களுக்கு நிறைய டைம் இருந்ததால் நாங்கள் பொறுமையாக சாமி முன்னாடி இருக்கிற இந்த இடம், இங்கே ஹனுமான் சன்னதி எல்லாமே பொறுமையாக நாங்கள் பார்த்து சாமி கும்பிட்டு சுற்றிட்டு வந்தோம். இங்கே வந்து இதுக்கு பின்னாடியே வந்து அன்னதானம் கொடுக்குற இடமும் இருக்குது. அப்புறம் இந்த மேடையாண்ட சங்கு சக்கரத்தோட பெருமாள் செம்மையாக இருந்தார். அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு எதிரிலேயே வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி இருந்தது. சூப்பராக நிறைய பேர் அங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சும்மா அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் கரெக்டாக 2 மணிக்கு முன்னாடியே நாங்கள் வந்து லைனுக்கு போனோம். அப்புறம் குடோனில் ஒரு 3 hours ஆச்சு. அங்கே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு வரதுக்கு 3 hours கரெக்டாக 2 மணிக்கு உள்ளே போய் 5 மணிக்கு வெளியே வந்தோம். அப்புறம் லட்டு வாங்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. 5 to 6 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து வந்து கார் எடுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ 6:30க்கு நாங்கள் கிளம்பினோம். நடந்து வரும்போது அன்னதானம் தர இடத்துல போய் சாப்பிட்லான்னு நினச்சோம். போய் பார்த்தா அவ்வளோ லைனு, அதுவும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அலோ பண்ணுவாங்க போல இருக்குது. நம்ம நின்னோன்னா பசங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, தூக்குங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கம் வந்துருச்சு. அதனால் வேண்டாம் நம்ம போகலாம், கீழ் திருப்பதிக்கு போய் கூட சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே காருக்கு வந்துட்டோம். நாங்கள் அதிகாலையில் சூரியன் மேலே எழும்பும் போது நாங்கள் மேலே ஏறினோம். மாலையில் சூரியன் மறையும் போது கரெக்டாக நாங்களும் கீழே இறங்கினோம். அது வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த டைமிங், அந்த சன் மறையிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறது சூப்பராக இருந்தது. அதுவும் உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் 2வது இடம் வசிக்கக்கூடிய இந்த மலைகளை பார்த்துட்டு போகிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது எங்களுக்கு. எவ்வளோதான் லைனில் நின்றுட்டு இருந்தாலும் கடைசியாக சுவாமியை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிறைவு இருக்குது பாருங்கள். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும்னு சும்மாவா சொன்னாங்க? யாராவது திருப்பதி போகணுன்னு சொன்னாங்களா? இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.